தம்பிங்களா, நேத்து நம்ம பார்த்ததனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, எப்படி என்ன நானே நம்புறது. எனக்கு எதை எடுத்தாலும் ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கு. என் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. எதெல்லாம் தாழ்வு மனப்பான்மை வரும்? அழகு இல்லை, ஸ்கின் கலர் இல்லை, நான் இப்படி இந்த சமுதாயத்துல பிறந்தேன், இந்த ஊர்ல பிறந்தேன், வில்லேஜில் போய் ஏதோன்னு நம்ம எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறது. ஆக்சுவலா அதெல்லாம் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறான். ஸோ நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ நான் நேற்று வெளித்தோற்றம் நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்தது உள் தோற்றம், சுய மதிப்பு, செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் டிசிப்ளின். ஒரு சில சின்ன சின்ன டிசிப்ளின். இப்போ உதாரணத்துக்கு ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ஒரு 10 வகையான ஃபுட்டு சாப்பிட்றீங்க. அதுல ஒன்றை நெக்லெக்ட், ஒன்றை அவாய்ட் பண்ணுங்க, ஒன்றை விட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரௌடா இருக்கும். சே, நான் தானா, பரவாயில்லையே, நான் அது சாப்பிட்றது இல்லையே, இப்படி. அப்புறம் ஏதோ ஒரு காலையில ஒரு எந்திரிச்சு ஒரு வாக்கிங், இப்படி ஒரு 10 நிமிஷம் நடங்க. அதாவது சிம்பிள் டிசிப்ளின் ஃபாலோ பண்றது ஈஸி. நீங்க சின்ன சின்ன டிசிப்ளின், உதாரணத்துக்கு ஒரு ஊசி எடுத்து குத்துனா ஒன்றும் பெருசா வலிக்காது. அதே ஒரு இதை எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, கடப்பாறை எடுத்து ஒரு ஓங்கி ஒரு குத்து குத்துனா ரத்த காயம், ரத்த கலரி ஆயிரும். ஸோ சின்ன சின்ன விஷயம் மாத்துங்க. ஒரு 6:30 மணிக்கு எந்திரிக்கிறாளா, ஒரு 6:15 எந்திரிங்க. 7:30 மணிக்கு எந்திரிக்கிறாளா, ஒரு 7:15 எந்திரிங்க. ஏதாவது ஒரு புக்கு வாங்கி என்னதான் சொல்றாங்க நம்ம பூராத்தையும் படிக்கணும்னு இல்லை. நிறைய பேருக்கு புக் எடுத்து வச்சா தூக்கம் வரும், எனக்கும் வரும். நம்ம சும்மா கொஞ்சம் படிங்க. ஏதாவது ஒரு லைன் 2 லைன் படிச்சு அதுல ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தையை மைண்ட்ல ஏத்திங்க, புக்கை மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமா, பணம் சம்பந்தமா, தொழில் பண்ற சம்பந்தமா, நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட், அதாவது உள் தோற்றத்துல நம்ம முன்னேற்றம் கொண்டு வர்றது, அப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வெளி தோற்றத்துல. ஸோ இது எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் பண்ணீங்கன்னாவே பெரிய மாற்றம் ஆகுது. இது இந்த ஜப்பானீஸ் கைசன் மெத்தட் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். லிட்டில் பை லிட்டிலா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்டை பெட்டரா கொண்டு வருவாங்க. அவங்க ப்ராடக்ட் பாருங்க, உங்க வீட்டுல கூட ஏதாவது ஜப்பான் பொருள் இருந்ததுன்னா பாருங்க, அதெல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களை நீங்க ஒரு நம்பிக்கைக்குரிய நபரா மாத்திக்க முடியும். மீதி நாளைக்கு பார்க்கலாம்.